ஹலோ மக்களே! திஸ் இஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, கேம்ஸ பத்தி பார்க்க போறோம். கேம்ஸ்னா கிரிக்கெட்டோ, ஃபுட்பால் பத்தி இல்ல. ஸோ இது கம்ப்யூட்டர் அண்ட் ஃபோன் கேம்ஸ். ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், "மச்சான் நம்ம என்னலாம் விளையாடியிருக்கோம்?" பழைய கேம்ஸ்லாம் அனுப்பிச்சுடுன்னு சொன்னேன். எனக்கு 2, 3 தான் தோணுச்சு. அவன் டப்பு டப்பு டப்புன்னு அனுப்பிச்சு விட்டான். நான் ஒரு கேம் வெறியன் அப்படி சொல்லலாம். நான் நல்லா விளையாடுவேன் கேம்லாம். அண்ட் அதான் இப்ப வர காலத்துல ஃப்ரீ ஃபயர், பப்ஜியா இருந்தாலும், அந்த கேம்க்கு ஈடுகட்டா எதுவும் வராது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட கேம்ஸ்லாம் இன்னும் அப்படியே நின்னு பேசும். அதாவது அந்த கேமோட நீங்க எது போட்டி போட்டாலும் அதெல்லாம் வொர்த்தே இல்ல. அந்த காலத்துல நாங்கலாம் இப்ப இருக்க ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் ஒரு ஒரு எவ்வளோ அடிக்ட் ஆனாங்களோ, அதே மாரி தான் நாங்களும். ஐயோ! இந்த லெவல்லாம் முடிச்சே ஆகணும். முடிக்கலன்னு வைங்களேன், டென்ஷன் ஆயிரும் எனக்கெல்லாம். எப்புட்றா முடிக்கிறது? உட்காந்து வீடியோ போட்டு YouTubeல பார்க்கறது அப்பலாம். ஸோ அந்த மாரி கேம்ஸ்லாம் வச்சிருக்கேன். அண்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தது GTA San Andreas. அதான் மோஸ்ட்டா இப்ப வரைக்கும் நெறைய பேர் நான் சும்மா இருந்தா கூட விளையாடுவேன். இப்ப ஸ்பேஸ் இல்ல லேப்டாப்ல. நெறைய ஃபோட்டோஸு, படம் எல்லாம் இருக்கனால அதனால San Andreasலாம் ஏத்த முடியல. பட் டைம் கிடச்சுச்சுனா ஏத்தி சும்மா விளையாடி பார்க்குறது தான். அதெல்லாம் சும்மா ஏதாச்சும் விளையாடுறது தான். அண்டு ரொம்ப புடிச்ச கேம் அது மட்டும். அண்டு வைஸ் சிட்டி அது விளையாடிருக்கேன். இல்ல என் ஃப்ரெண்டு வீட்ல விளையாடிருக்கேன். ஆனா அவன் தான் வைஸ் சிட்டி ரொம்ப புடிக்கும் அவனுக்கு. ஸோ அது ஒரு ஆக்சுவலி கிராஃபிக்ஸு கம்பேர் பண்ணும்போது GTA San Andreasலாம் நல்லாருக்கும். வைஸ் சிட்டி ஒரு வைபா இருக்கும். அதனால அண்ட் GTA 3 அது விளையாடுனதில்ல. ஸோ அது பழைய கேம் தான். பட் நல்லாருக்கும். அண்ட் WWE 13 நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சுப்போம் பாருங்க கம்ப்யூட்டர்ல. அவன் இந்த 2 கீபோர்டு இருக்கும். ஒரு கீபோர்ட்ல 2 இது இருக்கும். ஒண்ணு இந்த ஆரோ அப்பு, டவுனு, சைடு, லெஃப்ட், ரைட்டு. இந்த பக்கம் டபிள்யூ, எஸ்ஸு, டி ஏதோ சம்திங். அவன் அங்க அடிக்க, நான் இங்க அடிக்க உட்காந்து நாங்களே சூஸ் பண்ணிப்போம். யார் யாரு என்னன்னுட்டு. ஸோ இப்படிலாம் இருந்துச்சு. போட்டு ஒரு வழி பண்ணிருவோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு தெரியாது, ஏது பண்ணுவோம்னு தெரியாது. பட் போட்டு அடி அடிக்கிறது தான் உட்காந்து. அண்ட் ஃபயர் பாய் அண்ட் வாட்டர் கேர்ள். இது விளையாடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில நாங்க 2மே நாங்க தான் விளையாடுவோம். ஃபயர் பாய் வந்து அப்படியே லெவல் கிராஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது தண்ணி வந்துச்சுன்னா, தண்ணிக்குள்ள போறது. இப்போ ஃபயர் பாய்னா தண்ணி அப்படியே தாண்டுறது. வாட்டர் கேர்ள் தான் தண்ணிக்குள்ள போறது. அது மாரி லெவல் இருக்கும். தாண்டி போய் அங்க ஒரு எண்ட்ல போய் நிக்கணும். கீழேருந்து மேல போணும். அந்த மாரி நடுவுல வாட்டர்லாம் வரும். ஸோ அது நல்லாருக்கும். அ Google Chromeல தான் போய் போட்டு பாருங்க. அது கண்டிப்பா வரும். இன்ன வரைக்கும் வரும். நல்லாருக்கும் அந்த கேம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு டிராகன் ஃபிஸ்ட்டு அது விளையாடியிருக்கேன்னு நெனைக்கிறேன். பார்த்த மாரி இருந்துச்சு. ஆனா அந்த ஒருத்தன் முடி எல்லோ கலர் இப்படி வச்சுட்டு சல்லு சல்லு சல்லுன்னு இருப்பான். ஸோ அது ஒண்ணு இருந்துச்சு. அண்ட் கிரிக்கெட் 12 அது விளையாடல. விளையாடியிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி விளையாடி டெலீட் பண்ணிட்டேன். அது அவ்வளோ ரொம்பலாம் இல்ல. அண்ட் NFS மோஸ்ட் வாண்டட் 2005 இது கார் கேம் எல்லாம் தெரியும். எல்லாம் மேக்ஸிமம் தெரியும். போட்டு அந்த போலீஸ்ட்ட இருந்து தப்பிக்கிறது என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, ஐயய்யோ! அது ஒரு பதட்டமாவே இருக்கும். அண்ட் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா. அ ஆமா பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா PERSIA. அது நீங்க போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது சரியான கேம். லெவல தாண்டுறதுக்கே திக்கு திக்குன்னு இருக்கும். அழுத்தலாமா? வேணாமா? அழுத்தலாமா? வேண்டாமா? அழுத்தலாமா? வேண்டாமா? இப்படியே போயிட்டே இருக்கும். கியூரியாசிட்டியா இருக்கும். அது என்னமோ தெர்ல. அண்டு அதான் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கம்ப்யூட்டர்ல விளையாடிருக்கேன்னு வைங்க. CD மாரி ஒண்ணு இருக்கும். அத போட்டு விளையாடி ஒரு வழி பண்ணிருவோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் என் ஃப்ரெண்டு தான் விளையாடி தருவான். "மச்சான் இது முடிச்சு தாடா. டேய் இது முடிச்சு தாடா" அப்படி தான் சொல்லுவேன். அவன் தான் அசால்ட்டா முடிச்சு தருவான். ஏதாவது ஈஸியா லெவல் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு முடிச்சு விட்டுருவேன். அண்டு பிளான்ட் வெர்சஸ் ஜோம்பி இது நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபோன்ல விளையாடுறத விட கம்ப்யூட்டர், லேப்டாப்ல விளையாடுறது தான் என்ன சொல்றது? அது ஒரு நல்லாருக்கும். கம்ப்யூட்டர் விளையாடுறதுல அது செம்ம ஜாலியா இருக்கும். பிளான்ட் எடுத்து வைக்கணும். ஜாம்பி வரதுக்குள்ள டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் வச்சிரணும். தாண்டிறக்கூடாது. அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பிளான்ட் வெர்சஸ் ஜோம்பி 1, 2, 3லாம் இருக்கு. ஸோ அது எது நல்லாருக்கோ டவுன்லோட் பண்ணி முடிஞ்சா விளையாடுங்க. அண்ட் ஏன் இந்த வீடியோ எடுத்தேன்னா, பண்ணணும்னு தோணுச்சு. கேம்ஸ பத்தி பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த கேம பத்தி பேசினேன். அண்டு வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த நான் விளையாடின கேம் தெரிஞ்ச கேம். அண்ட் இன்னொன்னு கேம் 2 கேம். டெம்பிள் ரன்னு, சப்வே சர்ஃபர்ஸ்.
இன்னும் வரைக்கும் சப்வே சர்ஃபர்ஸ் விளாட்றாங்க. பட் அந்த அளவுக்கு அங் அப்ப இருக்கிற லெவலுக்கு இப்பலாம் ஈடு கட்ட முடியாது. ஏன்னா, அப்போ உட்காந்து வெறித்தனமா விளாடுவோம். இப்பலாம் இன்ட்ரெஸ்ட் போச்சு. அண்ட் இப்பலாம் அந்த Xboxஸு, அந்த கையிலே வச்சு விளாடுறது அதெல்லாம் வந்தனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் டவுன் ஆயிடுச்சு. பட் எல்லாம் விளாட்றாங்க. நானும் எல்லாம் விளையாடி பார்க்கணும் இனிமே தான். சின்ன குழந்த மாரி திருப்பியும் சப்வே சர்ஃபர்ஸு, ஆ அந்த டெம்பிள் ரன்னு அதெல்லாம் கேம் விளாடணும் ஆசையா இருக்கு. அண்ட் அவ்வளோதான். ஹில் கிளைம்ப் ரேசிங் அது ஒரு கேமு. அந்த கேம் பார்த்தீங்கன்னா, அது ஃபோன்ல தான் விளையாடுவேன். என் ஃப்ரெண்டு ஃபோன்ல தான் விளையாடுவேன். நான் அவ்வளோவா விளையாட மாட்டேன். பார்ப்பேன். ஆ என்னடா எதடா விளையாடுவேன்னு கேட்காதீங்க. விளையாடி தான் எதெல்லாம் ஈஸியா லெவல் நான் அதான் விளையாடிருவேன். அண்ட் இந்த ஹில் கிளைம்ப் ரேசிங் வந்து எப்படின்னு பட்டதுன்னா, எஸ் ஆ அதாவது அந்த பெட்ரோல் காலியாகுற வரைக்கும் அதாவது போயிட்டே இருக்கணும். பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா, அந்த பெட்ரோல் மாரி ஒரு சிம்பிள் இருக்கு. அத டச் பண்ணா பெட்ரோல் ஏறிடும். அது கடந்ததுக்குள்ள ஐய்யயோ! அது ஒரு போராட்டமாயிரும். சுத்திக்கிட்டே இருக்கும். வண்டியே சுத்திட்டு இருக்கும். ஸோ இன்னும் 2, 3லாம் இருக்குங்க. ஷேடோ ஃபைட்டு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, டெம்பிள் ரன் இதெல்லாம் எல்லாரும் தெரியும். அண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான் இப்போ கூட விளையாடுற ஆளுங்கலாம் இருக்காங்க. அண்ட் ஷேடோ ஃபைட் யார் விளையாடுறான்னு தெரில. பட் விளையாடுறாங்க ப்ராபப்ளி. அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் டக்கு டக்குன்னு பேசுறது தான் வேல. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இத போஸ்ட் போட பார்க்குறேன். அப்லோட் பண்றேன் வீடியோ. அண்ட் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்க சொல்லுங்க. சரி டாட்டா, பை பை.